Hello, welcome to kalkiscookingchannel. நம்ம இப்போது பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போது நாங்கள் ஒரு 300 கிராம் வெள்ளை பூசணி எடுத்திருக்கோம். இப்போது நான் இந்த மாதிரி நல்லா துருவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இந்த பூசணியில் துருவி நாங்கள் இந்தளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணியை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்தது நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய பூசணியை உள்ளே சேர்த்துக்கலாம். பூசணி வேகிறதுக்கு வேணும் மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம 300 கிராம் பூசணிக்காய் எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். 300 கிராம் அளவுக்கு. இங்கே பாருங்கள், இந்த கப்பில் ஒரு 1.5 கப்பு 1.5 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். நீங்கள் இது கூட குங்குமப்பூ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவர் இருக்கும். நாங்கள் லைட்டாக கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். குங்குமப்பூ ஆட் பண்ணால் இன்னும் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இந்த கப்பில் ஒரு 3/4 கப் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இத்தினோடு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் சுகரோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போது இந்த அல்வா நீங்கள் வச்சு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா மேலே ஒரு சர்க்கரை ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 4 ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, புளிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 4 ட்ராப், 3லேருந்து ஒரு 4 ட்ராப் போதும். இது கூட நம்ம கீயில் ஃப்ரை பண்ண கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூசணிக்காய் அல்வா இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.